இன்றைய புனித டோன் போஸ்கோ. இவர் 1815 ஆண்டு பியட்மோந்த், இத்தாலி நாட்டிலே பிறக்கின்றார். குழந்தையாக இருந்த பொழுதே, அதாவது அவருக்கு 2 வயது இருக்கின்ற பொழுது அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். தாய் மார்கரெட் அவரை ஏழ்மையிலும் வளர்த்து கொண்டு வருகிறார். இப்படி வளர்ந்து வந்தவருக்கு 9 வயது இருக்கின்ற பொழுது ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே நிறைய இளைஞர்கள், அதாவது குழந்தைகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த குழந்தைகளை ஒரு பெண்மணி அவர்களை நல்ல ஆடுகளாக, நல்ல மனிதர்களாக மாற்றுவது போன்று அந்த கனவு இருக்கிறது. எதிர்காலத்தில் இதுதான், அந்த கனவுதான் அவருடைய வாழ்வின் மையமாக மாறுகிறது. அதாவது இளைஞர்களை கடினப்படுத்தி துன்புறுத்தி தன் வழியில் கொண்டு வருவதல்ல, மாறாக அன்பு செய்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களோடு இணைந்து அவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதை அவர் தன்னுடைய பணியாக கொண்டிருந்தார். ஆக இவர் எப்படி இளைஞர்களை ஈர்த்தார் என்று பார்க்கும் பொழுது அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. காரணம் என்னவென்றால், அன்றைய காலகட்டத்திலே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த காலகட்டம். பல மனிதர்கள், இளைஞர்கள் வீடற்று ரோட்டோரத்தில் இருந்தார்கள். பலர் தவறுகள் செய்து சிறையில் இருந்தார்கள். டோன் போஸ்கோ 1841 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அதன் பிறகு, அதுவும் அந்த காலகட்டத்திலே நான் சொன்னது போன்று பல நிகழ்வுகள் நடக்கிறது. ஆகவே இவர் சிறைச்சாலைக்கும் செல்லுகின்றார். அதுபோன்று மக்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கும் சென்று இளைஞர்களை சந்திக்கின்றார். ஆக ஆலயத்தில் மட்டுமே அமர்ந்து இறைவார்த்தையை போதிக்கவில்லை, மாறாக மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு, இளைஞர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கே என்ன செய்கின்றார் என்றால், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, அதுபோன்று ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு பள்ளிக்கூடம், ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு ஆலயம், விளையாடி தங்களுடைய வாழ்வை வளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு விளையாட்டு திடல், இவைகளை அவர் ஏற்படுத்துகின்றார். ஆனால் இந்த இளைஞர்களை அவர் எப்படி ஈர்த்தார் என்பதற்கு அவர் செய்த செயல் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று, அவருக்கு இந்த மேஜிக் செய்யக்கூடிய திறமை உண்டு. அது மட்டுமல்ல, இந்த கயிறு நடக்கிற, நம்ம பல நேரங்களில் பல இடங்களில் பார்த்துருப்போம், அந்த கயிறுகளை மரங்களுக்கு இடையே கட்டி அந்த கயிறு மீது நடக்கின்ற மனிதர்கள். ஆக இது போன்று அசாத்திய திறமைகளை கொண்டிருந்தார். இந்த கயிறு மீது நடப்பது, அதுபோன்று பல மேஜிக் ஷோஸ் செய்து காட்டுவது. ஆக இவர் எப்படி செய்வார் அப்படின்னா, முதல்ல அந்த நம்ம ஊரில் தப்படிச்சிட்டு மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த காலகட்டங்களில். அதுபோல் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். இந்த மாதிரி நான் இந்த செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டடிச்சு எல்லாரையும் ஒரு பக்கம் கூட்டு கொண்டு வருவார். அதற்கு பிறகு தன்னுடைய நிகழ்வை ஆரம்பிப்பார். இடையில் என்ன செய்வார் அப்படின்னா, 2 செயலை செஞ்சுட்டு மக்களை தன் பக்கம் ஈர்த்த உடனே, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிப்பார். கடைசியில் அதன் வழியாக என்ன செய்வார்னா, ஞாயிற்றுக்கிழமைகளை மறைவுரைய சிறிய சுருக்கமாக அந்த மக்களுக்கு கொடுத்துருவார். ஆக தன்னுடைய வேலை என்னன்னா, அவருடைய வெகுமதி என்ன, பணம் வாங்குறதில்ல, தன்னுடைய செயலுக்கு பணம் வாங்குவதல்ல, மாறாக இறை வார்த்தையை தன்னிடம் இருக்கின்ற அந்த திறமையின் வழியாக மற்றவர்களுக்கு கடத்துகின்றார். இப்படி மற்றவர்களை, இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர்களுக்கு படிப்பை கொடுப்பது, அறிவாற்றலை கொடுப்பது, கடவுளை பற்றிய அறிவை அவர்களுக்கு கொடுப்பது என்பது போன்ற பல பணிகளை அவர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இளைஞர்களுக்கு பேட்ரன் செயிண்டாக இருக்கக்கூடியவர். அதுபோன்று மேஜிக் செய்யக்கூடியவர்களுக்கும் அவர் பேட்ரன் செயிண்டாக இருக்கின்றார். இதில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கடவுள் நமக்கு பல திறமைகளை கொடுத்திருக்கிறார். எந்த திறமையும் தவறான திறமை அல்ல, அது சரியாக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது. இனி நாம் பல நேரங்களில் சொல்லலாம், மேஜிக் செய்கிறதா, அது நமக்கு தேவையா? ஆனால் அதன் வழியாக இறை வார்த்தையை அவர் போதித்து இளைஞர்களை தன் பக்கம் கொண்டு அவர்களை கடவுளிடம் கொண்டு வந்தார் அல்லவா? இதுதான் செய்ய வேண்டும். எந்த ஒரு பணியை செய்தாலும் நம்முடைய வாழ்வின் வாயிலாக நாம் மற்றவர்களை கடவுளை அறிய செய்ய வேண்டும்.
நேரடியாக சென்று சொல்வதல்ல, மாறாக நம்முடைய வாழ்வின் செயல்கள் வழியாக அவற்றை நாம் கடத்த வேண்டும் என்பதுதான் இந்த புனிதர் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வை அலசி ஆராய்ந்தவர்களாக இறைவன் கரம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.